நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. ஜானகி கந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா. எல்லாம் இல்ல கிருஷ்ண பரமாத்மனுடைய மகா அனுகிரகத்துடன் இந்த பக்தி ஒலி சேனலிலே சுவாமிநாதன் உங்களுக்கெல்லாம் என்றளவு அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு, இந்த சிறப்பான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருந்தா பீஷ்மர் போல இருக்கணும், வாழ்ந்தால் பீஷ்மர் போல வாழணும் அப்படின்னார். பீஷ்மாஷ்டமி, பீஷ்மருடைய அஷ்டமி. அந்த பீஷ்மாஷ்டமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பீஷ்மர் பெரிய ராஜ வம்சத்துலதான் பிறந்தார். அவ அப்பாலாம் பெரிய ராஜ வம்சம். முன்னோர்கள் செய்கின்ற தவறுகள் குழந்தைகள்கிட்ட போய் பாதிக்கும். அதுலயும் ஒருத்தர் கேட்டாருன்ட்ட, மாமா பெரிய பையனுக்கு போய் சேருமா, சின்ன பையனுக்கு போய் சேருமா, இல்ல பொண்ணுக்கு போய் சேருமான்னு. அது பண்றதே பாவம், அதை எப்படி நிறுத்தணுங்கிறதுக்கு என்கிட்ட கேட்கல, எந்த குழந்தைக்கு போய் சேருன்னு கேட்டார். மாமா நீ பண்ற பாவம் முதல்ல உனக்கு தான் கொடுக்கும் தண்டனைய. ஏனென்றால் அவர்களுடைய கர்ம வினையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அவன் பூர்வ கர்மல ராஜாவா பிறந்திருப்பான், அவன் புள்ள இல்ல கோவில்ல ஏதோ சிப்பந்தியா பிறந்திருப்பான், ஒரு சிலந்தியா இருந்திருப்பான், ஒரு எறும்பா இருந்திருப்பான், சிவபெருமானுடைய கல்லாக இருந்திருப்பான். புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜலங்கள் பசியாரி மகிழுமன்றோ பாடுறார் இல்லையா. பூண்டாய் பிறந்தாலும் குலத்தியர்கள் சிலபினி தீர்த்து மகிழ்வார் என்றோ, கல்லாய் பிறந்தாலும் பாடுறார் அடியார். நல்லவர்கள் மீதி கொண்டு காட்சி கொடுத்திடுவன்றோ. சார் நான் என்னவா பிறந்தேன் தெரியுமா, கோவில்ல பிள்ளாய் பிறந்தேன், கோவில் குளத்துல பூண்டாய் பிறந்தேன், கோவில்ல கருங்கல்லா இருந்தேன், அடியார்கள் என்னை மிதித்து சென்றார்கள். திருப்பியும் ஒரு கல்லா பிறந்தேன், சிவபெருமானுடைய லிங்க ஸ்வரூபமாக இருந்தேன். அத்தனை பிறவி பார்த்தாதான் சார் இந்த சிவபெருமான் அனுகிரகம். அதே போல இந்த பீஷ்மர் அவ பிதாமகர்கள் செய்த மகா புண்ணியங்கள் இவர் பிறந்தார். இந்த பிரம்மச்சாரியா இருக்கா பார்த்தீங்களா, அவள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கான்னு வச்சுங்களேன், சந்நியாசமே பிரம்மச்சாரியன்தான். அவள் ஏன் தெரியுமா, இப்ப எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுது, சில பேர் கல்யாணம் ஆக மாட்டேங்க. பிரம்மச்சாரியம் தபஸ்வி கோலம் இந்த பீஷ்மர்ல வருது. அது அவர் எத்தனையோ பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டா, அவர் பண்ணிக்கவே இல்லை. அவர் பண்ணிக்காம இருக்கிறதுனால என்னாச்சுன்னா, அவளுடைய அந்த அறிவு சிந்தனைகள் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடியது. அப்படிப்பட்ட பீஷ்மர் அந்த சபையில துரியோதனுக்கும் இந்த பக்கம் பாண்டவர்களுக்கும் நடுமத்தியமாக இருந்து கடைசியில துரியோதன பக்கம் போயிட்டார். அப்படிப்பட்ட பெரிய பீஷ்மருக்கு என்ன தெரியுமா விசேஷமா நடந்தது, ஆண்டுகள்லாம் கடந்து போர் முடிந்தது. அவர் ஒரு பெரிய ஆசை ஒன்று வச்சிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய பண்ண தர்மங்கள், இந்த பிரம்மச்சாரிக்கு தான் தர்மங்கள்லாம் நிறைய வரும், ஆனா முன்கோவி. அதனால்தான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், சாபம் வாங்க விடாது. அவளும் அந்த அளவுக்கு கோபம் வராமல் நடந்துக்கணும். வேணுன்னே சாபம் விட்டா பலிக்காது. பிரம்மச்சாரிகளுக்கு பவர் அதிகம். அப்படிப்பட்ட பீஷ்மர் கடைசியில கேட்டார், என்னன்னார், அவருடைய ஜீவன் உத்தராயணத்துல போகணும்னார். உத்தராயணம் என்ன, தை மாதம் அர்த்தம்.
அப்ப அந்த தை மாசத்துல வரக்கூடிய சப்தமி, ரதம் திரும்பினாதான் உத்தராயணம். தை மாசம் பிறந்துரும், உத்தராயண புண்ணிய காலம் வந்துடும், ரத்தம் திரும்பணும். ரத்த சப்தமி சுவாமி அப்படி சூரியன் அப்படி திரும்பி பார்த்துட்டாருன்னா உத்தராயணம் அர்த்தம். உத்தராயண தர்ப்பணம் பண்றோம், அது புண்ணிய கால தர்ப்பணம், மாச பரப்பு. ஆனால் ரத்தம் திரும்பினாதான் உத்தராயண ஆரம்பம். சுவாமி அப்படி திரும்பி நிக்கணும், அப்படி நிப்பர். இந்த ரத சப்தமியில இந்த திரும்பினோட பீஷ்மருடைய உயிர் போகணும். ரதம் திரும்பி எடுத்தோம், ஆனா உயிர் போகல. எல்லாரும் இருக்கா, இந்த பக்கம் துரியோதனுடைய குரூப், இந்த பக்கம் பாண்டவர்கள் குரூப். கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறார், அர்ஜுனன் பக்கத்துல நிக்கிறான். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பீஷ்மாஷ்டமி கொஞ்சம் நல்லா இருக்கும். பீஷ்மனுடைய உயிர் போக போகிறது, எல்லாரும் இருக்கா. ஆனா ரதம் திரும்பித்து உயிர் போகல. கிருஷ்ணர் இந்தியா பூலோகத்துல தான் இருக்காரு. அவருக்கு தெரியாதானே எப்ப எடுக்கணும்னு. அவர் என்ன பண்றாரு, அங்கே பீஷ்மர் சொல்லணும் ஆசைப்படுறாரு. எதுவோ ரெண்டு குடும்பத்துக்கும் எல்லாரும் வாழ்க்கையில ஒரு அடி வாங்கின பிறகுதான் திருந்த வருவான். அடி கொடுக்காம திருந்த மாட்டான். இருக்கும்போது ஆடிடுவான். இல்லேங்கிறப்ப வரும்பொழுது அவனை மாரி ஒரு நொந்து போனோம் எவனுமே இருக்க மாட்டான். 6 அடிதான் சொந்தம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா தெரியும், அது மனசுல பதியாது. என்னைக்கான ஒரு நாளைக்கு நம்ம செத்து போடுவோம்னு யாரானு ஒருத்தர் நினைச்சு பார்ப்போமா? இந்த கார் வாங்கினோம், அடுத்த கார் வாங்கணும். இந்த வீடு வாங்கினோம், அடுத்த வீடு வாங்கணும். இந்த நகை வாங்கினோம், அடுத்த நகை வாங்கணும். இந்த புடவை வாங்கினோம், அடுத்த புடவை இப்படிதான் நம்ம ஆசைகளை கலியுக புருஷன் அமைத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளோட சிந்தனை பண்ணி, எப்பா என்னைக்கு போகும் தெரியலப்பா, இன்னைக்கு காலையில எழுந்தேன், இந்த வண்டி ஓடுமா இன்னைக்கு அப்படின்னு யாரா நினைச்சோமா? இல்ல. இன்னைக்கு கடன் அடைக்கணும், இன்னைக்கு ஓடணும், இஎம்ஐ வந்துடும். அந்த ஒரு பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறதுனால சுவாமியுடைய சிந்தனை இல்லாம இருக்க. சுவாமி நம்மகிட்ட வரவே மாட்டேங்கிறார். எழுந்தோடனே நாராயணா, வாசுதேவா, கோவிந்தா, பரமேஸ்வரா, இன்னைக்கு என் பொழுதை நல்லபடியாக அமைத்து குடி என்று யார் சொல்கிறீர்கள்? எழுந்தோடனே செல்லுதான் பாக்குறான் அரகண்ணால. அப்பெல்லாம் கையை நல்லா தேய்ச்சிட்டு கையை பாப்பா. இப்ப அதெல்லாம் கிடையாது, செல்லுலயே கை இருக்கு. இவன் கை அது ஆன் பண்ணா செல்லு பாக்குது. அப்பப்பா சொல்லுவான் சுவாமி நாமத்தை, சொல்ல மாட்டான். பீஷ்மர் சொல்கிறார், எல்லாரும் நில்லுங்கன்னார். என் கிருஷ்ண பரமாத்மா வந்தான். டேய் தர்மா, நீங்க எல்லாம் காலு கீழே நில்லுங்க அப்படின்னார். அவளெல்லாம் தலைக்கு பக்கத்துல நின்றுட்டான். என்ன சார் பவர் அப்படின்னா, காலுக்கு கீழே நிக்கிறார், உபதேசம். தலைமாட்டுக்கிட்ட நின்னா ஒன்னும் கிடையாது. பிராணம் போகும்போது கால் மாட்டுல நிக்கணும். பீஷ்மர் சொல்றார் அறிவுரைகள் எல்லாம். பஞ்சபாண்டவா கேட்டுக்கிறா, துரியோதனம் குரூப் தலைமாட்டுல இருக்கு, என்ன சொல்றான்னு கேட்கல. ஜீவன் போகும்போது கால் மாட்டுல எதுக்கு காலை பிடிச்சுக்கிறோம்? முதல்ல பவர் அதிகம், கால் மாட்டுல நிக்கணும். அந்த கண்ணோட காந்த சக்தி நேரம் நம்மளை பார்க்கும். அப்படிப்பட்ட இந்த பீஷ்மர் எல்லாம் சொல்லின்னு வரும்போது அவருடைய ஜீவன் போகல. வியாசர் பகவானை கேட்கிறார், சுவாமி ஏன் என்னுடைய ஜீவன் போகல இன்னும் அப்படின்னார். நீயும் பாவம் பண்ணிட்ட அப்படின்னார். நானான்னார். ஆமாம் அப்படின்னார். கிருஷ்ண பரமாத்மா பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்துட்டார். அம்புல எப்ப படுத்தாரோ அப்பவே விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவர் பாவம் பண்ணியிருக்கார் பீஷ்மர். என்னன்னார், துரியோதனன் சபையிலே துச்சாதனன் பாஞ்சாலியுடைய சேலையை உருவும் பொழுதோ இவர் கண்கள் முடமாக போனது, கை முடமாக போனது, வாய் பேசவில்லை. எவ்வளவு பெரிய வீர பராக்கிரமானவர் பீஷ்மர். அந்த வாளை தூக்கி அவனை அடிக்கவில்லை, கால் எழுந்து நடக்கவில்லை. ஏன்? அதுதான் பாபம். பாபம் பண்றதை விட பாபம் பண்றவனை பார்க்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த பாபம் போய் சேரும். இந்த ரவுடிலாம் அடிப்பாங்களாம். அதை 4 பேர் பார்த்து இருக்கும்போது அந்த ரவுடி இவனான்னு ஒத்தனான தனக்கு அடிப்பட்டாலும் போய் அடிக்க போனோம்னு வச்சுங்களேன், அந்த அடி வாங்கினவனுடைய புண்ணியம் இவனை போய் காப்பாத்து. அந்த காலத்துலாம் அப்படிதான். ஒரு திருடன் வந்துட்டானா 10 வீட்டுல இருந்து எழுந்து ஓடி போய் பிடிப்பாங்க. இங்க அபார்ட்மெண்ட்ல 4வது பிளாட்ல திருடிட்டு போறான், கீழே இருக்கிறவனுக்கு தெரியல.
இதான் கலியுகத்திலே சுற்றமும் நட்பும். யாரும் சேர்ந்து பேசவில்லை. மாடி இலக்கம் பேர் கீழே இருக்கணும் கிடையாது, கீழே இருக்கும் பேர் மாடி இலக்கம் தெரியாது. உள்ள போனா கதவை சாத்திடுவா. சுற்றமும் நட்புமாக இருங்கள். ஜீவன் பிரியும் போது கூட பேர் கூப்பிடணும். சார் சார் எங்க தாத்தா மேல பத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா என்னைக்கு வாடகைக்கு மேல வந்தாரோ அன்னிலிருந்து கீழே இறங்கவே இல்லை. அது பேரும் தெரியாது. எல்லாரும் ஆபீஸ் போயிடுறா. அவருக்கு தண்ணியோ தாகமோ எடுக்குது. அவர் யார் பேரையும் கூப்பிட முடியவில்லை. கீழோட நம்பரானு கொடுக்கணும். யாருக்கும் யாரும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. அபார்ட்மெண்ட்ல பக்கத்துல சுற்றும் நட்புமாக இருங்கள். உதவிக்கு வருவார்கள். எப்ப வேணாலும் ஓலை வரும். ஓலைச்சுவடியை கண்டு தீருங்கள். ஓலைச்சுவடி வரத பயப்படணும். அதனால இங்க என்ன பண்றார் பீஷ்மர் சொல்கிறார். பீஷ்மரை பார்த்தோன்னே எல்லாரும் கேட்கிறார். அப்பதான் வியாசர் சொல்றார். வியாசர் சொல்லி முடிக்கிறார். உன்னுடைய சரீரம் பாவப்பட்டு விட்டதுன்னார். கங்காதேவி புத்திரன் பீஷ்மனுக்கா அப்படின்னார். ஆமாம் பீஷ்மரே, பாஞ்சாலி எவ்வளவு பெரிய பத்தினி. அவளுடைய புடவையை உருவும் போது உன் கண்கள் பார்த்து கொண்டிருந்ததே, அதுவே பெரிய பாவம். உன் மனது திகடமாக அதை நிறுத்த முடியவில்லையே. துரியோதனன் துச்சானுடன் பேச முடியவில்லையே. உன் உதடுகள் பாவம் பண்ணது. உன் கையினால் வீரம் கொண்ட கைகள் அவனை போய் தடுத்து நிறுத்தவில்லையே. கைகள் பாவம் பண்ணது. உன் காலினால் எழுந்து நகர்ந்து போகவில்லையே. உன் சரீரமே பாவம் பண்ணி விட்டது பீஷ்மா அப்படின்னு சொல்றார் வியாசர். இதுக்கு மேல என்ன சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு? சார் நான் பாவமே பண்ணலாம் சொல்ல முடியாது. மனம் ஒரு பாவம். இந்த பூலோகத்துல எல்லா மனுஷனுக்குமே பாவம் இருக்கு. இந்த பாவத்தை எப்படி போக்கணும்னு கேட்டார் வியாசர்கிட்ட. அடுத்த நிமிஷமே நான் திருப்பி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். கிருஷ்ணர் சிரிக்கிறார். ஆனால் வியாசர் சொல்றார், எருக்க இலைய கொண்டு வந்து பீஷ்மனுடைய கால், வயறு, மார்பு, தலை வச்சார். அர்க்கபத்திரம் என்று பெயர் அதுக்கு. அர்க்கபத்திரம். சுடுகாட்டுல போனீங்கன்னா இந்த எருக்கம் இலை நிறைய இருக்கும். மற்ற இலையெல்லாம் விட எருக்கம் இலை நிறைய இருக்கும். தானே வளரும் அங்க. ஏன்? வியாதியே வராது அந்த இடத்துல. புண்ணிய பூமி. சார் இவர் ரொம்ப கேன்சர், ரொம்ப புண்ணாகி உடம்பு செத்து போயிட்டார் சார் அப்படின்னு அவர் அங்க சரீரம் எழுதும் போது ஒண்ணுமே தெரியாது. அந்த வியாதிலாம் அந்த அந்த சிம்டம்ஸே இருக்காதான் அங்க. அதே போல இந்த பீஷ்மாச்சாரியார் இந்த பாவத்தை அந்த எருக்க இலை நிவர்த்தி பண்ணது. உடனே மோட்சம். அச்சார் கிருஷ்ணர் பாதத்துக்கு போனார். கிருஷ்ண பரமாத்மா ஆனந்தமா அணைச்சின்றார் பீஷ்மரை. வாடா கண்ணா, வாடா என் செல்லமேன்னு கூப்பிட்டார். நம்மளை கூப்பிடணும் இல்ல, அதே மாதிரி பெருமாள் எப்படி கூப்பிடனா? பூலோகத்துல புண்ணியம் பண்ணணும். அப்பதான் பெருமாள் கூப்பிட்டு அணைச்சிப்பார், வாடா என் செல்வமே அப்படின்னு. அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது சார். நினைச்சு பார்த்தா விட கிடைக்காது. அந்த பீஷ்மாச்சாரியாருடைய அந்த இதை பண்ண உடனே சுவாமி அப்படி பார்க்கிறாராம். அப்ப கேட்கிறார் பீஷ்மர்கிட்ட, பீஷ்மா உனக்கு என்ன வேணும் கேளுடா அப்படின்னார். நீ பூலோகத்துல பெரிய மகானுக்கு மகான். உன் மனசார எதுவும் நீ நினைக்கவில்லை. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு போய்விட்டாய் அப்படின்னு சொன்ன என்ன வேணும்னாராம். பீஷ்மருக்கு யாரும் கிடையாது, அண்ணன் கிடையாது, ஒரு தம்பி தான். ஆனால் பீஷ்மருக்குன்னு யாரும் கிடையாது. என்ன நினைத்து மக்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுதான் பீஷ்மாஷ்டமிக்கு தர்ப்பணம் பண்ணுவார்கள். ரொம்ப வேத சாஸ்திரமா இருக்கலாம். பீஷ்மாஷ்டமியில தர்ப்பணம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வம்சம் பீஷ்மர் மாதிரி இருக்கணுமா, அரோக திடகாத்திர ராஜவம்சமா வரணும் அப்படின்னு இந்த பீஷ்மாஷ்டமியில பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்றா. அந்த அந்த எருக்க இலையினால அந்த பகவான் அந்த பீஷ்மருடைய உடம்புல வச்சோன்ன அம்பு படுக்கையில படுத்தவருக்கு மலர் மாலைகளாக எம்பெருமான் மாற்றி சர்வரோக நிவாரணா போய் சுவாமி அந்த எருக்க இலைக்கு எதுக்கு ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா, ரத சப்தமி அன்னைக்கு பீஷ்மருக்கு உடம்புல வச்சு அந்த பாவத்தை போக்கினான். அதே போல அந்த எருக்க இலையை நம்ம மேல ஸ்நானம் பண்ணி எடுக்கும்போது
நீங்க அன்னைக்கு காலையில எழுந்து நின்ன வரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் எருக்க இலை ஸ்நானம் முடிஞ்சோன்னா முடிஞ்சிடும். அந்த எருக்க இலைய எப்பயோ நடந்த அந்த சபையில பாஞ்சாலியுடைய புடவை உருவியை பார்த்த இந்த பீஷ்மருக்கு தண்டனை அந்த எருக்க இலையினால போச்சு. அதனால எருக்கம் இலையை ரத சப்தமி என்று ஸ்நானம் செய்யுங்கள். பீஷ்மருடைய ஆத்மா சப்தமி அன்னைக்கு போகவில்லை, அஷ்டமி அன்னைக்கு தான் போச்சு. இந்த அஷ்டமியும் ஏகாதசியும் ரொம்ப விசேஷம். அஷ்டமியில போனா கூட ரொம்ப விசேஷம்தான். ஏகாதசி அதை விட விசேஷம், வைகுண்டம் தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் பீஷ்மர் அஷ்டமி அன்னைக்கு தான் அழிச்சுட்டார். அதனால எல்லாரும் இந்த பீஷ்மாஷ்டமியில இல்ல சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? பீஷ்மருடைய பெரிய மந்திரம் என்ன? விஷ்ணு சகஸ்ரநாமம். யாசர் சொல்ல அங்க பீஷ்மர் கேட்க பீஷ்மர் சொல்றார். பனமாலி ஜகி ஜாங்கி ஜங்கி ஜக்வி ஜகங்கதி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்யல்யம் ராமநாமவராரமே. எல்லாரும் 5/2/2025 பீஷ்மாஷ்டமி 11 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். சாமி எனக்கு சொல்ல தெரியாது, கேளுங்கள். 11 தடவை. அன்னைக்கு உபவாசம் இருக்கலாம். பீஷ்மருக்காக அன்னதானம் பண்ணுங்கள். பீஷ்மரை சொல்லி அன்னதானம் பண்ணுங்கள். பூலோகத்திலேயே மனுஷனா பிறந்து கங்காபுத்திரனுக்காக பிறந்து சுத்தமானவர் பீஷ்மர். அப்படிப்பட்ட பீஷ்மர் நமக்கெல்லாம் நல்வழிப்படுத்துவார். ஸ்ரீமன் நாராயணட்ட டைரக்டா போனவர் அவர். விஷ்ணு சகஸ்நாமம் பிறந்தது அவரால். அதனால அவ்வளோ பெரிய மகான் பீஷ்மாச்சாரியார். அவரை அன்னைக்கு 11 தடவை விஷ்ணு சகஸ்நாமம் நம்ம வாயால சொல்லணும். அன்னைக்கு ஃபுல்லா சொன்னோம்னா நமக்கு வைகுண்டத்துல பரமபதத்துல பீஷ்மரே ஒரு சீட்டு போட்டு வச்சிருவார். நம்ம இந்த கர்மம் எல்லாம் முடிஞ்சோன்னா டைரக்டா அங்க போயிடலாம். இந்த ரிசர்வேஷன் பண்றோம் பார்த்தீங்களா டிக்கெட் ட்ரெயினுக்கு, அந்த ரிசர்வேஷனை பீஷ்மர் பண்ணி வச்சிருவார் நமக்கு. ஆகையினால எல்லாரும் இந்த பீஷ்மாஷ்டமியில ஸ்ரீமன் நாராயண பெருமாளை நினைத்து கிருஷ்ண பரமாத்மா நினைச்சு எல்லாமல்ல பரமேஸ்வரன் நாராயணன் நமக்கு அனுகிரகமாக கேட்டுக்கிறோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.